நடுவர் அவர்களே, உதாரணத்துக்கு வேற எங்கேயுமே போக வேண்டாம். மக்கள்னு நாடு முழுக்கவா போய் தேடணும்? மேடையில் இருக்கிற மக்களை வச்சே நம்ம பேசலாம். இல்லை, எதிரணியில் வந்த டாக்டர் அழகா சொன்னார், 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொடுத்தோம். நானும் அதைத்தான் சொல்றேன். 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை கொடுத்தது ஆட்சியாளர், மறந்து விடாதீர்கள். ஆனால் அந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்திற்கு வழிவிடாமல் கூட்ட நெரிசல போகிறது யார் தெரியுமா? நம்மை போன்ற மக்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எப்ப பாரு பீன்ட்டு வேற வந்துடுறான்ட்டு திருப்பாமையே வண்டி போயிட்டு இருக்கிறீங்களே, நான் மனதார கேட்கிறேன், கர்வத்தோடு கேட்கவில்லை, பணிவாக கேட்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் வழி கேட்கிறதே, அது எதற்கு கேட்கிறது தெரியுமா? எனக்கு வழிகொடு என்று 108 கேட்கவில்லை, எனக்கு வழிகொடு என்று 108 கேட்கவில்லை, என்னை நம்பி வந்தவனுக்கு வாழ்க்கை கொடு என்று கேட்கிறது. மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். புரியாது சார். மக்கள் எது சொன்னாலுமே ஜால்றான். இன்னைக்கு எது சொன்னாலும் ஜால்றான். நான் கேட்கிறேன், ஒரு கவுன்சிலருக்கு பின்னால் 5 பேத்துக்கு என்னடா பொழப்பு? நான் கேட்கிறேன், என்ன பொழப்பு? கவுன்சிலர் தனியாக விட்டு அவன் வீதியில் அவன் தொகுதியில் இருக்கிற பொழப்பு கேட்பான். 5 பேரும் சேர்ந்து தட்டேத்தி அந்த செய்யக்கூடிய ஆட்சியாளரையும் கூட கெடுக்கிறது கூடுக்கிற பொதுமக்கள். இதே ஒரு கதை எனக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மன்னன் கேட்டானா, எல்லாத்துக்குமே தோல் கருப்பா இருக்குது, இந்த உள்ளங்கை மட்டும் வெள்ளையா இருக்கேடா, என்ன காரணம்? மன்னா, உங்களுக்கு உள்ளங்கையில் ஏன் வெள்ளையா இருக்கு தெரியுமா? நீ மற்றவங்களுக்கு கொடுத்து 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 அந்த கருப்பா இருந்த தோல் வெள்ளையாகி போச்சு. நானா மன்ன மந்திரி கூப்பிட்டானா, எனக்குத்தான் கொடுத்து கொடுத்து கை வெள்ளையா போச்சு, வாங்கின உனக்கு என்ன படுறா வெள்ளையா போச்சு அப்படின்னா. அதுக்கு அவன் சொன்னானாமா, மன்னா உங்ககிட்ட இருந்த வாங்கி 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 என் கை வெள்ளையா போச்சு. நானாமா, ஏண்டா நான் கொடுத்து வெள்ளையா போச்சு, நீ வாங்கி வெள்ளையா போச்சு, எதிரணி இருக்கிற சங்கர கேண்டா வெள்ளையா போச்சுன்னு கேட்டாப்பளையா. அதுக்கு என்ன சொன்னாப்பளையாமா, மன்னா நீ எனக்கு கொடுக்கறத பார்த்து ஒய்யோ கொடுக்கறானேன்னு கையை பிசைஞ்சாப்பல கை வெள்ளையா போச்சுன்னாப்பளையா. ஆட்சியாளர்களை வேலை செய்ய விடுங்கள், அவர்கள் செய்வார்கள். மக்களாகிய நீங்கள் தான் கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் வழியில வந்துட்டு இருக்கிறேன் சார், பையன் டீசெண்டா இருக்கிறான், இன் பண்ணியிருக்கா, ஷூ போட்டிருக்கிறான், ஆனால் கால் மட்டும் பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது, அப்படியே ஆடிட்டு இருக்கிறான். பக்கத்தில் பூரா நாட்டை தாங்க முடியல, ஊரில் இருக்கிற டாஸ்மார்க் பூரா அவன் உடம்புக்குள்ள தான் இருக்கும் போல இருக்குது. நான் கேட்டேன்டா, படிச்சு பையனா இருக்கிறேன், நாகரீகமா இருக்கிறேன், ஏன்டா தள்ளாடுறேன்னு. அவன் சொல்றான், நான் தள்ளாடாட்டி அரசாங்கம் தள்ளாடுறியா, அதனால தான் நான் தள்ளாடிட்டு இருக்கிறேங்கிறான். நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குவதை என் சகோதரி சொன்னார். நான் சொல்லட்டுமா? ஓட்டுக்கு பணம் வாங்குவது எவ்வளவு அயோக்கியத்தனமோ அதுபோல இன்னொருத்தனுடைய சீட்டுக்கு நீ பணம் வாங்குவதும் அயோக்கியத்தனம் தான். இந்த நாட்டில் யார் வந்தாலும் திருத்த முடியாது லஞ்சம் லாவணியத்தை, ஆனால் மக்களாகிய நாம் நினைத்தால் திருத்த முடியும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்கிறேன், நாளைக்கு தமிழ்நாடு அரசு 3000 சீட்டு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணுது. 3000 சீட்டுக்கு 3 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறோம். அவன் 300 சீட்டுக்கு 3000 அப்ளிகேஷன் வருதுன்னு ஒரு சீட்டோட விலை 7 லட்சம் நிர்ணயிக்கிறா. நான் மேடையில் பேசுறதுனால தப்பு எடுத்துக்காதீங்க, இதுதான் நிஜம். 3000 சீட்டுக்கு 3 லட்சம் நிர்ணயிக்கும் போது 4 லட்சம் நான் கொடுக்குறேன்னு நான் சொல்றேன்னு சொன்னா, ஏன் தெரியுமா? பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு கிடைக்கிற சீட்டு என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு பெற பேராசைதா இந்த நாட்டில் லஞ்ச லாவண்ய தலைவரிச்சாடுது. சார் 300 பேரும் பணம் கொடுக்க வேண்டாம், அவன் சீட்டை ஃபில்அப் பண்ணி ஆகணும். இல்ல, அவன் எந்த முதலமைச்சராக இருக்கட்டும், எந்த வேலை வாய்ப்பு அமைச்சராகட்டும், 300 பேரும் பணம் கொடுக்காதீங்க, லஞ்சம் நடந்துருமான்னு பார்க்கலாம். தப்ப நமக்குள்ள வச்சு போட்டு அடுத்தவ மீது தயவு செய்து பழி போடாதீர்கள். ஆட்சியாளர்கள் நம்மை ஆளுவதற்குத்தான் வந்திருக்கிறார்களோ தவிர தவறு செய்வதற்கு அல்ல. அவன் தவறு செய்கின்ற பொழுது நாம் தெரியாமல் இருப்பதால் தான் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு முறை அவன் ஏமாத்துறான், நம்ம ஏமாந்துட்டோம்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம், நம்ம ஏமாந்துட்டோன்னு அர்த்தம். 2வது முறை அவன் நம்மளை ஏமாத்துறான்னு சொன்னா அவன் ஏமாத்தல, நீ ஏமாளின்னு அர்த்தம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஏமாத்தவில்லை, நீ ஏமாளி என்று புரிந்து கொள்ளுங்கள். சார், ஆட்சியாளன் ஒருபோதும் தப்பு செய்ய மாட்டான். அப்பேற்பட்ட பூமி இல்லைங்க. மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் பதவியேற்று ஜனாதிபதி மாளிகைக்கு போறாரு. போகின்ற பொழுது முதல் நாள் போகும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிப்பாங்க. என்ட்ரன்ஸ் கதவு திறந்தோன்னா அங்க இருந்தவன் மலான்னு காலில் உட்காந்துட்டான். ஏன்னா எல்லாரும் எந்திரிச்சு சல்யூட் அடிப்பாங்க, இவன் உட்கார்றேன்னு பார்க்கும்போது மலான்னு அவர் காலை பிடிச்சி ஷூ பிடிச்சிட்டாப்ல. என்னன்னு பார்த்தா, ஜனாதிபதி மாளிகைக்குள்ள வரும்பொழுது ஷூவை கழட்டி பாலிஷ் போடுற வேலை அவருக்கு, திரும்பி வரும்போதும் ஷூவை போட்டுடுற வேலை. மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒருவர் ஷூ போடுவதை அனுமதிப்பாரா? நம் கண்கண்ட தெய்வம் அவர். இந்த நூற்றாண்டிலும் ஒரு மிகப்பெரிய மகாத்மா.
அவர் சொன்னாரு, இந்த வேலை நான் பார்த்துக்கிறேன், ஒருபோதும் உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன், உனக்கு வேலை இல்லை போயிருன்னு அவன் காலை பிடிச்சிட்டான். ஐயா புள்ளகொட்டிக்காரனையா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்க, எனக்கு நாம் வேலையை விட்டு நிறுத்திடாதேங்கும் போது அவர் சொன்னார், இந்த வேலையில தான் நீ இல்லைன்னு சொன்ன, உன்னை வேலையை விட்டு நிறுத்த மாட்டேன், தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிக்கு இன்னையிலேருந்து நீ தண்ணி பாய்ச்சி ஆரம்பிச்சுக்கோன்ட்டாப்ல. போயிட்டாங்க. செய்தி இதுவல்ல, 5 ஆண்டு முடிஞ்சு திரும்பி வரும் பொழுது அந்த இடத்துக்கு வரணும்னு அவருக்கு நினைவு வந்துருச்சு. ஏய், இங்கே ஷூ போடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், அவரை வர சொல்லுன்னு அவன் பயந்துட்டு வர்றாப்புல. ஐயா என்னையா அப்படின்னு அவர் சொன்னார், நீ தண்ணி தொளிச்சிட்டு இருக்கிறீங்களா, அந்த தண்ணி கொண்டு வாங்குறாரு. ஏன்னால் அவர் கொண்டு வெளியே வருகின்ற பொழுது 2 சூட்கேஸோட வெளியே வர்றாரு. ஒரு சூட்கேஸில் அவர் படித்த புத்தகங்கள், இன்னொரு சூட்கேஸில் அவர் பயன்படுத்திய உடைகள் மட்டும்தான். நிருபர் கேட்டார், உடைகளையும் புத்தகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டீர்களே, நீங்கள் வாங்கிய விருதுகளை எடுத்துக்கொள்ளவில்லையா என்று சொன்னதற்கு அப்துல் கலாம் ஐயா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது குடியரசுத் தலைவருக்கு கொடுத்த விருதுகள், இந்த அப்துல் கலாமுக்கு அல்ல என்று சொன்ன. அந்த தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறவன் வந்தோன்னா அந்த தண்ணி கொஞ்சம் தெளிடானாங்க, அந்த சூட்கேஸ் மேல தெளிச்சாப்பில் தொடச்சு விடணும்னு தொடச்சு விட்டாரு. அப்பொழுது அந்த தண்ணி தெளிச்ச அந்த ஷூக்கு பாலிஷ் போடுற சொன்னாரு, என்னை ஷூவையே துடைக்க வேண்டாம்னு சொன்னீங்க, நீங்க எடுத்துட்டு போகும்போது உங்க சூட்கேஸை துடைக்க சொல்ல மாட்டீங்க, நீங்க ஏன் சொல்லியிருப்பீங்கிறத நான் சொல்லட்டுமா அப்படின்னாரு. ஏப்பா சொல்லுப்பான்னு சொன்னதுக்கு, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஜனாதிபதி மாளிகையில் இருக்கின்ற தூசை கூட எடுத்துக்கொண்டு செல்லவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக நீங்கள் சொல்லுகிறீர்கள். செய்தி அதுவல்லங்க, ஐயாவை பத்தி நிறைய பேசலாம். இதான் இப்பதான் கிளைமேக்ஸுக்கு வர்றேன். அவர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த அழகா ஊமை சொன்ன அந்த ஷூ போட்டவரை தட்டி கொடுத்துட்டு சொன்னாரு, 5 வருஷத்துக்கு முன்னால வேலையுட்டு நிறுத்தியாதையான்னு என்கிட்ட சொன்னேன், இப்ப பார்த்தையா என்ன வேலையுட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொன்னேன். ஒரு சுஜிபி அரசாங்கம் அவர்கள் செய்கின்ற தவறை நம்மால் சொல்ல முடியாதா? ஒரு சின்ன 2 வரி கதையோடு நிறைவு செய்கிறேன். ஒரு மீன் குஞ்சு ஆற்றிலே தத்தளித்து கொண்டு போகிறது. ஆறு ஓடுகிறது, எதிர் திசையிலே போய்கொண்டிருக்கிறது, சிரமப்படுகிறது. ஆற்றங்கரையிலே இருக்கின்ற கொக்கு சொன்னதாம், ஏனப்பா எதிர் திசையிலே போய் இவ்வளவு சிரமப்படுகிறாய், ஆற்று வழியிலேயே போனால் உனக்கு சுலபமாக இருக்குமே என்று கேட்டதற்கு அந்த மீன் குஞ்சு சொன்னது, ஆற்று வழியிலே போவதற்கு நான் ஒன்றும் செத்த மீன் குஞ்சு அல்ல, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னதாம். மக்களே, நாம் எல்லாம் உயிரோடு இருக்கிறோம் என்கின்ற சிந்தனையிலே உங்களுக்கு சொல்லுகின்றேன், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எந்த ஆட்சியாளனாலும் திருத்த முடியாது, நாம் நினைத்தால் நிச்சயம் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.